ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவுக்கு போனவரு ரொம்ப வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. உடனே இங்க இருக்கிற எல்லாருமே பொங்குறாங்க. ஏன் அண்ணாமலை அண்ணன் கூட பொங்குறாங்க. தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிற சிவசேனா கட்சியினர் எங்களை தமிழர்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தமிழர்களை இழிவுபடுத்தினது சிவசேனா, ஓகே, அதுல எந்த வித மாற்று கருத்துல அண்ணாமலை அவர்கள் மாற்று கட்சியினர் இருந்தாலும் தமிழர் அப்படின்றத எந்த வித மாற்று கருத்து இல்ல. அதை நாங்க என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இதே அமித்ஷாவும் மோடி அவர்களும் இங்க தமிழ்நாட்டுல பெருமையா பேசினவங்களும் ஒடிசால போயிட்டு திருடர்கள்னாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பூரி ஜெகநாத் கோயில் சாவி ஒரு தமிழர் திருடி வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு ரோசெல்லாம் எங்க போச்சு? உங்க கோவம் எங்க போச்சு? அப்பெல்லாம் தமிழர்களை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களை இழிவுபடுத்தலையா? தமிழர்களை கேவலப்படுத்தலையா? அதெல்லாம் கேட்க தோணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. ஆனா எங்களை இழிவுபடுத்திட்டாங்க சொல்லிட்டு கூக்குரலிட்டு இருக்காங்க பாஜக. முதல்ல அண்ணாமலை அவர்கள் செஞ்ச தப்பு என்ன அப்படின்றத விவாதிக்கணும். இத நம்ம சொன்னா கூட பரவாயில்ல, ஓகே, எதிர்கட்சின்னு சொல்றாங்கப்பா. இத சிவசேனா கட்சின்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா எதிர்கட்சின்னு சொல்றாங்க. எதோனால நம்ம என்ன பண்ணல, இட்டு கட்டி நம்ம பேசலாம். ஆனா சொந்த கட்சி, அதுவும் மகாராஷ்டிராவின் முதலமைச்சர், அவர் மகாராஷ்டிரால பாஜக நிர்வாகி மாத்திரம் இல்ல, முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு, பாஜக அண்ணாமலையை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் வாய் தான் காரணம். ஒண்ணுமே தெரியாது அண்ணாமலை அவர்களுக்கு. ஒண்ணுமே தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு போறோம். மகாராஷ்டிரா பத்தி என்ன தெரியும்? மும்பையை பத்தி என்ன தெரியும்? மும்பைக்கும் அண்ணாமலைக்கு என்னங்க தொடர்பு? கிளிக்கிறாங்க. எதிர்கட்சியினர் கிழிச்சா கூட ஓகே, பாஜக மேல பொறாம, பாஜக நிர்வாகிகள் பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. தமிழர்கள் மத்தியில, அதாவது மும்பையில வாழ்ற தமிழர்கள் மத்தியில ஒரு தமிழர் பிரச்சாரம் பண்றது ஓகே, ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினர் சொன்னா கூட ஏத்துக்கலாம். சொந்த கட்சியினரை பாஜகவின் நிர்வாகி முதலமைச்சரை கிழிக்கிறாரு, இதுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னன்னா மும்பையில போயிட்டு, மகாராஷ்டிரால மும்பை ஒரு நகரம் மட்டும் இல்ல, சர்வதேச நகரம். கிட்டத்தட்ட 75,000 கோடி பட்ஜெட் மும்பைக்கு ஒதுக்குறாங்க, சென்னைக்கு 8,000 கோடி, இது மாதிரி பட்டியலிட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தாங்க அந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, வச்சு செஞ்சிருக்காங்க. எதுக்குப்பா இவருக்கு வாய்? ஒண்ணுமே தெரியாம இஷ்டத்துக்கு வாயை விட்டு இருக்கிறாரு. எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. இப்போ எதிர்கட்சியினருக்கு ஒரு பாயிண்டா இருக்கு, எங்களை இழிவுபடுத்துறதுக்கு, எங்களை டம்மி பண்றதுக்கு இவரே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. அதனால அண்ணாமலைய ஒதுக்கியே வைங்க, அவரை தலை தூக்கலா விடாதீங்க. இவருன்னா பிரைம் மினிஸ்டர் மாதிரி இவர் என்ன பண்றாரு, எங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு, எங்களுக்கு இங்க பேசுறாரு. உன்னை முதல்ல கூப்பிட்டதே தப்புப்பா அப்படின்னு அங்க இருக்கிற பாஜகவினர் என்ன பண்றாங்க, புலம்ப ஆரம்பிச்சாங்க. வேற யாருன்னா கூப்பிட்டு இருக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கூப்பிட்டு இருக்கலாம், இல்ல வானதி சீனிவாசன் அக்கா கூப்பிட்டு இருக்கலாம். போய் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு பக்கம், துணை முதல்வரா இருக்கிற ஏக்நாத் ஷிண்டே அவரும் ஒரு சிவசேனா கட்சியினர் தான், அவரும் என்ன பண்றாரு, அண்ணாமலை அவர்களை வச்சு செஞ்சிருக்கிறார். கழுவி ஊத்துறாங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? வந்தீங்களா, பிரச்சாரம் பண்ணீங்களா, போனீங்களா இருக்கட்டும், உங்களை டீட்டெயில் கேக்குறது. இதுல இந்தி வேற தப்பு வேற பேசி இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லல, அங்க இருக்கிற ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே சொல்ல, தேவேந்திர பட்னாவிஸ் பாஜகவின் நிர்வாகியும் முதல்வருமான தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு, அவருக்கு இந்திய தப்பா பேசுறாரு, அது இல்லாம ஒரு வரலாறு தெரியாம பேசுறாரு, எதுக்கு அவரை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா பாஜக காரங்களுக்கு ஏன்டா இவரை அனுப்பி வச்சோம் அப்படின்னு எல்லாருமே தலையில துண்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பாயிண்டா போயிருச்சு. அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரால தான் இப்படி பண்றாரா அப்படின்னா இல்ல, இங்க தமிழ்நாட்டுல போற இடத்துல எல்லாம் தான் பண்ணுவாரு. எதனா ஒரு வார்த்தையை விட்டுடுவாரு, அது இங்க பேசும் பொருளாயிட்டு இருக்கும். எதிர்கட்சியினர்களுக்கு அது என்ன பண்ணுங்க, சாதகமா இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் மாநில தலைவரா இருக்கிற வரைக்கும் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, மாநில தலைவரா மோடிஜி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, வேற வழி கிடையாது, அதனால அவர் தலைமையில இயங்கிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல்ல கடிச்சிட்டு இருந்தாங்க. டைம் வந்தது, அண்ணாமலை அவர்களை மாநில தலைவரா மாத்துறதுக்கு ஒரு டைம் இருந்தது. அந்த டைம் வரைக்கும் எல்லாம் பொறுமையா இருந்தாங்க. மாத்தின உடனே ஓரம் கட்டி வச்சுட்டாங்க, எல்லாருமே ஓரம். இவர் எப்படி இங்க மாநில தலைவரா இருக்கும்போது பல சீனியர்களை ஓரம் கட்டி வச்சாரோ, அதே போல இவரை பதவியில இருந்து தூக்குன உடனே எல்லாருமே கூட்டு சேர்ந்து இவரை ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களை ஒரு விஷயத்துல நம்ம பாராட்டி தான் ஆகணும். பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது பல கட்டமைப்புகளை கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா ரகசியமான ஒரு தகவல் என்னன்னா, ஆப்டர் 20க்கு அப்புறம், ஜனவரி 20க்கு அப்புறம்
அண்ணாமலை தலைமையில ஒரு மாபெரும் கட்சி உருவாக போகுது அப்படின்னு பேசப்படுது. இவரு மத அரசியலை முன்னெடுக்காம பொதுவான ஒரு அரசியலை முன்னெடுத்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசப்படுது இருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா பாஜகவை மீறி இவரு தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுதே சில கட்டமைப்புகளை கட்டி அமைச்சிட்டாரு. அதுல தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு, பாஜகவை தாண்டி மற்றவர்கள் பொதுமக்கள் மத்தியிலும் அவர் ஒரு சில ஃபாலோவர்ஸை ஏற்படுத்தி வச்சுட்டாரு. அதனால அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுலும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. கட்சி ஆரம்பிச்சாலும் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எல்லாமே 2031 தான் என்ன பண்றாங்க, எல்லாம் குறி வைக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்ப அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும் பொருளா இருக்கு. ஏன்னா இவர் பேசுன விதம் அது மாதிரி. மும்பைக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் மும்பையை இந்த அளவுக்கு இவர் பேசுறாரு, மகாராஷ்டிராவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன தொடர்பு, வந்தாரா தமிழர்கள் மத்தியில பிரச்சாரம் மேற்கொண்டாரா, போனமா இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாஜகவினர் இன்னைக்கு அண்ணாமலையை வச்சு செய்யறாங்க. இப்போ உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அண்ணாமலை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்குறாங்கல்ல. சொந்த கட்சியினரை, முதலமைச்சரை, துணை முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காங்க, அண்ணாமலை இழிவுபடுத்திருக்காங்க. அண்ணாமலைக்கு ஒண்ணும் தெரியாது, அவரை ஒதுக்கி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏன் பொங்க மாட்டேன்றீங்க? ஏன்னா உங்க கட்சியாளு இப்ப தமிழர்கள் அவங்க அவமானப்படுத்தலையா, தமிழர்கள் இழிவுபடுத்தலையா? உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரும் விமர்சனம் பண்ணாதான் தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க, விமர்சனம் பண்றாங்க. இதே தேவேந்திர பட்னாவிஸோ ஏக்நாத் ஷிண்டேவோ என்ன பண்றாங்க, இதே அண்ணாமலை அவர்களை என்ன பண்றாங்க, இழிவுபடுத்துறாங்க, விமர்சிக்கிறாங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் பொத்துக்காத. ஏன்னா உங்களுடைய அருமை பெருமை உங்க கட்சியில இருக்கிற முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஏப்பா இவரை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதறாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை எந்த பிரச்சாரத்திலும் விடாதீங்க. அவரை விட்டீங்க நம்ம கட்சி கெட்டு போயிரும். ஏன்னா எதிர்கட்சியினர் நம்மளே என்ன பண்ற பாயிண்ட் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு. இன்னைக்கு அவர் பற்ற வைத்து வந்த தீ மகாராஷ்டிரா ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் கிடைச்சிச்சு. அண்ணாமலை எங்க போனாலும் கண்டென்ட் கிடைக்கும். இவரு பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது ஏகப்பட்ட கண்டென்ட். இப்ப மும்பைக்கு போயிட்டு அங்கேயே கண்டென்ட் கூட்டு வந்திருக்காரு. மகாராஷ்டிரால இருக்கிற எதிர்கட்சியினர்களுக்கு பயங்கர கண்டென்ட். இன்னைக்கு மாநகராட்சி தேர்தல் அங்க தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னு அங்க இருந்து வர தகவல் எல்லாம் சொல்றது நம்ம என்ன பண்றோம், பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் போனோமா, என்ன வேலை, உங்களுக்கு என்ன அஜெண்டா கொடுத்தாங்க, அந்த அஜெண்டா மட்டும் செஞ்சது பிரச்சனை கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு அஜெண்டாவை நீங்களா பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு நான் வாங்கின காசுக்கு மேல கூவுறையா அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்டு அங்க ஒரு திருவிளையாடல் ஆடிட்டு வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இப்ப இதுக்கப்புறம் அவரு மகாராஷ்டிரால கூப்பிடுவாங்களா, பாம்பேக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது மேட்டிருந்து அண்ணாமலை அவர்களை கொஞ்சம் ஓரம் கட்டி தான் வைப்பாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி அங்க இல்லன்னு, நீங்க தமிழ்நாடு மாதிரியே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மகாராஷ்டிராவை நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இதுக்கப்புறமாவது போற இடத்துல, வட மாநிலங்கள்ல போற இடத்துல உங்களுக்கு என்ன அஜெண்டா கொடுத்துட்டாங்களோ அந்த அஜெண்டா கதகச்சிதமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்றதா எல்லாருடைய வேண்டுகோள். ஆனா ஆக மொத்த நீங்க இங்க இரட்டை நாடகம் ஆடக்கூடாது. ஏன்னா அங்க தமிழர்கள் இழிவுபடுத்திட்டாங்க. இங்க நீங்க தூண்டி விடக்கூடாது. உங்க கட்சியினரே என்ன பண்றாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க, இழிவுபடுத்திருக்காங்க. இப்போ குரல் கொடுங்க பாப்போம். ஏன் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்கள் எந்த அளவுக்கு தமிழர்களை இழிவுபடுத்தினாங்க நாடாளுமன்ற பிரச்சாரத்துல, அப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வரலையே, அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ரோஷம் வரலையே, இப்ப மட்டும் ஏன் வருது அப்படின்னா அதுக்கும் ஒரு அரசியல் அப்படின்றதுதான் இங்க நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். மும்பைக்கு பிரச்சாரத்துக்கு போற அண்ணாமலை அவர்கள் அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.